தம்பி அவர்களை இழந்து வாடுகிற அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். அன்பு தம்பி வாசுதேவன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கம். இந்த கட்சியில் சேர்ந்து 2 வருட காலங்களில் இந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் தகவல் தொழில்நுட்ப பாசறை செயலாளர் வாசுதேவன் என்றால் அனைவரும் அறிவார்கள். காரணம் என்னவென்றால், தலைமையிலிருந்து ஒரு பதிவு வந்துவிட்டால் அதை ஒரு சில நிமிடங்களில் அனைத்து தொகுதிகளிலும் பதிவிட்டு விடுவார். அவ்வளவு இந்த தமிழினத்திற்காக, இந்த தமிழினத்தில் போராடி மீட்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தன் குடும்பத்தின் வேலையும் பார்த்து கொண்டு தன் தகப்பனை இழந்து தன் அண்ணனை இழந்தாலும் இந்த தமிழ் தேசிய களத்தில் ஓயாமல் போராடியவர் என அன்பு தம்பி வாசுதேவன். என் திருமணத்தின் போது ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி என் திருமணத்தின் போது என் பக்கத்தில் வந்து நின்று, அண்ணன் இனிமேல் நீங்கள் கட்சிகளை பார்க்க வரமாட்டீர்களா என்று கேட்டேன். அப்பொழுது என் தம்பி ஒரு வார்த்தை சொன்னான், அண்ணன் என் உயிரை மடிந்தாலும் இனக்கு பிறகு தமிழ் தேசிய இனத்தில் நீங்கள் போராட வேண்டுமண்ணா, அதனால் நீங்கள் வர வேண்டுமண்ணா என்று கூறினான். இன்று நான் இருக்கின்றேன், ஆனால் போராடும் என்று சொன்ன என் தம்பி ஒரு உருவ படமாக இருக்கின்றான். இன்று நான் சொல்கின்றேன், என் தம்பியின் உயிர் மடியலாம், அவன் உடம்பு மடியலாம், ஆனால் அவன் எய்து வைத்த இலக்கும் அவன் கண்ட கனவையும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் அடியவிட மாட்டோம். அவனுடைய இலக்கு ஒன்றுதான். இந்த தமிழ் தேசிய இடத்தை 60 வருட காலமாக அடிமைப்பட்டு கிடக்கின்றது. அதை மீட்பதற்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக கண்டிப்பாக ஆக வேண்டும் அண்ணா, அதுவரை நம் அனைவரும் ஒன்றாக போராடுவோம் என்று சொன்ன ஒற்றை குரல் என் அன்பு தம்பி வாசுதேவன். ஆனா இன்று அந்த குரல் மடிந்து விட்டது. அந்த ஒரு குரலுக்கு பதிலாக இந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து நாங்கள் பயணித்து என் தம்பியின் கனவை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். அவர்களுக்கு தாய்க்கு நாங்கள் ஒன்றுதான் கூறுகின்றோம், உங்களுக்கு 2 மகன்கள் அல்ல, 2 லட்சம் மகன்கள். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் 2 லட்சம் பேர் உங்கள் கூட இருக்கின்றோம். 2 மகனை இழந்து விட்டோம் என்று நீங்கள் வாழாதீர்கள். உங்கள் மகன் மடியவில்லை, எங்களை விட்டு மறக்க மாட்டான். எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, எங்களுக்கு ஒரு எழுச்சி நாயகனாக, ஒரு புரட்சி ஆளராக எங்கள் மத்தியில் வாசுதேவன் எப்பொழுதும் இருப்பான் என்று உங்களுக்கு இந்த தருணத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்று நாங்கள் இருப்போம். ஒரு தாயின் பாசம் எனக்கு நன்றாக புரியும். நான் தகப்பனை இழந்தவன், என் தாயின் பாசம் எனக்கு நன்றாக புரியும். நீங்கள் எந்த ஒரு தவறான முடிவிற்கும் போய்விடக் கூடாது. எங்களை வழிநடத்தும் இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் தாயே என்று இந்த இடத்தில் உறுதியளித்து தம்பி அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.